இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். நிறையா பேர்த்தோட ஆசையாகவே வந்து இருக்கும் இங்கே வந்து நம்ம போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷனுங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 588 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழகம் முழுவதுமே வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட் விட்டுருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா என்எல்சிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கான நோட்டிஃபிகேஷனாக கிராஜுவேட்ஸ் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 2020, 21, 22, 23 அண்ட் 24 நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிசிப்ளின்ஸில் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவேட் சைடு எவ்வளோ வேக்கன்சிஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, அதே கிராஜுவேட் சைடில் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 வேக்கன்சிஸும், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து 77 வேக்கன்சிஸும் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 81, 73 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு, இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், நர்சிங் முடித்தவங்களுக்கு கூட விட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து எவ்வளோ ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் டியூரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் சைடு முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டு பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15,028 ரூபா வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதே பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,524 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12,524 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேட் சைடு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது வந்து டெக்னாலஜியில் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், கிராஜுவேட்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நர்சிங்க்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ சைடு வந்து இருக்கீங்க, டெக்னீஷியன் சைடு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஃபுல் டைமில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இருக்கிற, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அண்டு லக்ஷதீப் இதில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 20, 21, 22, 23, 24 பாஸ்ட் அவுட்டாக இருந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ரூல் பிரகாரம் ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அந்தந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்திருக்க உங்களோட பர்சன்டேஜ் மார்க்ஸோட குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட சிஜிபிஏ, அதாவது 10க்கு நீங்கள் வந்து சிஜிபிஏ எவ்வளோ எடுத்திருக்கீங்க அல்லது பர்சன்டேஜ்னால் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி விண்ணப்பிக்கிறது, அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். அதுக்கான லிங்க்குமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் கேரியர்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ட்ரைனி அண்ட் அப்ரண்டிஸ்ஷிப் டேப்பை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாவோ அல்லது வந்து போஸ்ட் மூலியமாவோ வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 9/12/2024 ஓப்பன் ஆகி எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 23/12/2024 வந்து க்ளோஸ் ஆயிடுதுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதே வந்து ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3/1/2025 நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10/1/2025 வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/1/2025 24/1/2025 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப் ப்ரொஃபஷனல் செலக்டட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2025 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் கேண்டிடேட்ஸ், அதாவது எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட் 10/10/2025 TAT 12/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் யார் யாரெல்லாம் வரீங்களோ யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க, அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.